நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி, ரொம்ப சுறுசுறுப்பான ராசி அப்படின்னு கூட உங்க சொல்லலாம். ரொம்ப காரசானமான ராசின்னு கூட உங்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா, சாதகமாக மாற்றிக்க என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த சூரியன் வார மத்தியில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திற்கு சென்று உச்சம் பெற்று நல்ல அமைப்பை தர இருக்கிறார். அதோடு குருவும் ராசியை பார்ப்பதனால சுக்கிரன் ரொம்ப பலமாக இருப்பதும் உங்களுடைய பொருளாதார தேவையை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சுபகாரியங்கள் பல இந்த காலகட்டத்தில் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதன் 5ல் நீச்ச பங்கம் பெற்று சுக்கிரனோடு இணைவது நல்ல செய்திகள் பல கிடைக்கும். வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழிலில், வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியஸ்தர்களுடைய உதவி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எப்பவுமே கொஞ்சம் உதவிகரமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்ட உடனே ஓடி உதவி செய்வாங்க. ராகு சனி நோக்கி நகர்வதும் சனி ராகுவை நோக்கி நகர்வதும் உள்ள இந்த இணைப்பு உங்களுக்கு நன்மையை அவ்வளவு செய்யாது. வருமானம் அதிகரித்தாலும் தேவையற்ற செலவுகள் கூடவே வரும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் உங்களால் குறைக்க முடியும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ராகு சனி சேர்க்கை 8ஆம் பார்வை செவ்வாய் பார்வை இருப்பதனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க, நெருப்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். அதனால் முடிந்தால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். வருகின்ற நாட்களில் சூரியன் 5 மற்றும் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உரிய அறிவோடு சீரிய காரியங்களை செய்து முடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. வேலைக்காகவோ படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது தொழில் சம்பந்தமாகவோ வெளியில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். முயற்சி பண்ணுங்க. சந்திரனோட இடமாறுதல் சில சங்கடங்களை உண்டு பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது.
ஏன்னா இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் இந்த சந்திரனோட இடம் மாறுதலால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரவும் இருந்தாலும் அதை உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை இந்த மாதிரி செயல்பட்டால் நமக்கு அதை சாதகமாக மாற்றிக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா கூட நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தை பிரிந்து ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் தங்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்கெல்லாம் சொந்த வீடு சொந்த ஊர் தேடி வரப்போறீங்க. மனைவி மக்களுக்காக நகை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலில் நல்ல ஒரு வேகம், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிறைந்த நாட்களாக வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். தாயோரோட பூர்வீக சொத்து கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும். நீண்ட நாளாக அது இழுபறியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கொஞ்சம் பேசுனீங்கன்னாவே போதும், உங்களுடைய கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடி தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஐடி ஊழியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிராக உங்களுக்கு செயல்பட்டவங்க எல்லாமே, எதிர்மறையாக செயல்பட்டவங்க எல்லாமே இனிமேல் செதறி அடித்து ஓட போகிறாங்க. இவங்கக்கிட்ட போய் மோதனமா அப்படிங்கிற மாதிரி பயந்து ஓட போகிறாங்க. அந்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். சகோதரர் வகையில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரிக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து கொடுப்பீங்க. ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். மற்ற கிரகங்கள் செய்ய தவறுகின்ற வாய்ப்புகளை எல்லாமே இந்த ராகு பகவான் உங்களுக்கு வழங்க இருக்கிறார். வருகின்ற நாட்கள் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லதை கொடுக்க முடியல அப்படின்னா கூட ராகு பகவானால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ரொம்ப சுறுசுறுப்பு, ரொம்ப தன்னம்பிக்கையாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். பணிபுரிகிற இடத்துல கூட இதனா வரையிலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி படிப்படியாக குறையும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சனியும் 5ஆம் இடத்துல ராகுவும் சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் கூட லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்க இருக்கிறாங்க. ஏன்னா சூரிய பகவானும் கேதுவும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளை படிப்படியாக குறைப்பாங்க. இதனா வரைக்கும் சின்ன சின்ன போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குறிப்பாக இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குறிப்பாக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு. லாபகேது குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நினைத்ததை சாதிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சொத்து வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமும் இருக்குது.
முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செந்தில் ஆண்டவரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். முடிஞ்சால் தினமும் எந்திரிச்சு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு முருகப்பெருமானுக்குரிய அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி சித்தர் வழிபாடும் இன்னும் சிறப்பான பலனை தரும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.